வணக்கம் மக்களே. ஒடிசாவில் இருக்கும் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில். இங்கிருக்கும் 3வது படிக்கட்டை பார்த்து பக்தர்கள் ஏன் அஞ்சுகிறார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இடத்துல ஒரு படிக்கட்டுக்கு அப்படி என்ன மர்மம்? வாங்க இந்த ஆச்சரியமான ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பூரி ஜெகநாதர் கோவில் இது ஒரு புனிதமான திருத்தலம். இங்கு ஜெகநாதரை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு வரும் பலரும் தாங்கள் செய்த பாவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்றே நம்புகின்றனர். ஆனால் புராணங்களின்படி மரணக் கடவுளான யமதர்மராஜன் ஒருமுறை ஜெகநாதரிடம் ஒரு புகாரை வைத்தார். சுவாமி, பாவம் செய்தவர்கள் கூட உங்களது கோவிலுக்குள் வந்து தாங்கள் செய்த கர்ம வினைகளின் தண்டனையிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள் என்று கவலையுடன் முறையிட்டார். யமராஜனின் புகாரை கேட்ட பிறகு ஜெகநாத பெருமான் ஒரு காரியம் செய்தார். கோவிலின் முக்கியமான ஒரு பகுதியான 3வது படிக்கட்டை யமதர்மராஜனின் கட்டுப்பாட்டில் வைத்தார். ஆம், அந்த 3வது படிக்கட்டு யமனின் ஆளுகைக்கு உட்பட்டதாக மாறியது. இப்போது கதை மேலும் சுவாரஸ்யமாகிறது. ஜெகநாதரின் ஆணைப்படி கோவிலுக்கு வரும் யாராவது தவறுதலாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ அந்த 3வது படிக்கட்டை மிதித்தால் அவர்கள் தாங்கள் வாழ்வில் சேர்த்த அத்தனை புண்ணியங்களையும் இழந்து விடுவார்களாம். ஆம், ஒரு தவறான அடி வாழ்நாள் புண்ணியத்தையும் அழித்துவிடும். இதனால்தான் பக்தர்கள் 3வது படிக்கட்டை பார்த்து அஞ்சி மிகவும் கவனமாக செல்கிறார்கள். இந்த மர்மம் அத்தோடு நிற்கவில்லை. இதை இன்னும் அதிர்ச்சியூட்டும் விதமாக சில ஆய்வாளர்கள் அந்த 3வது படிக்கட்டில் அறியப்படாத ஒரு அண்டசத்து இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த படிக்கட்டை நெருங்கும் போதெல்லாம் அவர்களுடைய நவீன கருவிகளும் எந்திரங்களும் செயலிழந்து போவதாக அவர்கள் வியப்புடன் தெரிவிக்கிறார்கள். இது வெறும் கட்டுக்கதையா? ஒரு சாதாரண நிகழ்வா? அல்லது உண்மையிலேயே அந்த படிக்கட்டில் யமனின் அதிகாரமோ அண்டசக்தியோ நிறைந்துள்ளதா? பல நூற்றாண்டுகளாக தொடரும் இந்த மர்மம் இன்றும் ஆய்வாளர்களை குழப்புகிறது. ஜெகநாதர் கோவிலின் 3வது படிக்கட்டு பற்றிய இந்த ஆச்சரியமான தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது சாதாரண நிகழ்வா அல்லது அண்ட சராசரத்தின் சக்தியா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.